இந்த வீடியோவில் விண்டோஸ் 11ஓட டாஸ்க் பார் செட்டிங்ஸ், டாஸ்க் பார் ஐட்டம்ஸ் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ் சர்வீஸ், பிரிண்டர், சேல்ஸ் சர்வீஸ், அசஸ்தரிஸ் இப்படி எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இது வந்து எனக்கு பர்சனலாக டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது விண்டோஸ் 10 இருந்தாலும் சரி, 11 இருந்தாலும் சரி. இந்த 11 டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கான்னு வரது, அப்புறம் அந்த டாஸ்க் வியூவு, ஓகேங்களா, இந்த வெதர் வின்ஜெட்டு, இது எல்லாமே எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அது 7ஆக இருந்தாலும் சரி, 8ஆக இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கிற ஐக்கான் தான் இந்த டாஸ்க் பாரில் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் சிம்பிளாக டிசேபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸ். அந்த டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் பார் செட்டிங்ஸ்னு வரும். அந்த டாஸ்க் பார் செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. போன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாஸ்க் பார் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. இந்த சர்ச்சு, டாஸ்க் வியூ, ஓகேங்களா, அப்புறம் இந்த வெதரு வின்ஜெட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சேட்டு. இதில் ஒன்று ஒன்றா டிசேபிள் பண்ணால் கீழே ஒன்று ஒன்றா டிசேபிள் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து நான் சேட்டை டிசேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வின்ஜெட்டை டிசேபிள் பண்ணுறேன். இந்த வெதர் வந்து போய்டும் பாருங்கள், போயிடுச்சிங்களா. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி கூட பொறுமையாக கூட பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வியூ டிசேபிள் பண்ணுறேன். இந்த டாஸ்க் வியூ வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா, அந்த டாஸ்க் வியூ டிசேபிள் பண்ணுற மாதிரிங்க. இப்போ அது போயிடுச்சு. லாஸ்ட் இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச் அங்கே மேலே வந்து டிசேபிள் பண்ணுறேன். இப்போ அந்த சர்ச் ஆப்ஷனும் போய்டும். சர்ச் எனக்கு தேவையில்லை. விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே எனக்கு சர்ச் வந்துடும். இங்கே வந்து எனக்கு சர்ச் தேவையில்லை. இப்போ பாருங்கள் என்னோட டாஸ்க் பார் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்படி இருக்க தான் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. அது வெதர் ஆகட்டும், வெதர்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஏன் சிஸ்டத்தில் போய் வெதர் பார்க்க போகிறேன்? மொபைல் எடுத்தாலே வந்துடுது. ஓகேங்களா, ஸோ வெதர் வந்து எனக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சர்ச் பாரும் அதே தான். நான் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு சர்ச் பார் வரப்போது. நான் ஏன் எனக்கு சர்ச் வேறு தனியாக வைக்கணும்? இல்லை, என்னை திரும்ப நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னாலும் அதே சேம் செட்டிங்ஸ் தான். அதே இடத்துல போய் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். இது வந்து பர்சனலாக எனக்கு தேவைப்பட்ட செட்டிங்ஸ், நிறைய பேருக்கு தேவைப்படுற செட்டிங்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ப்ரெஸ் பண்ண வந்து விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், மவுஸை அங்கே எடுத்து போவோம் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதுலாம் என்ன தெரியாமல் நம்ம கிளிக் பண்ணுறது விண்டோஸ் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் தெரியாமல் என்னென்னா லைட்டாக எதனா மூவ் ஆகிடுச்சுன்னா கூட பக்கத்தில் இருக்கிறது ஓப்பன் ஆகிடும். அந்த சர்ச் ஐக்கான் ஆகட்டும், அந்த வெதர் வின்ஜெட் ஆகட்டும், அந்த டாஸ்க் வியூ ஆகட்டும், இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ திரும்ப எப்படி டிசேபிள் பண்ணதை எனேபிள் பண்ணுறதுனா சேம் செட்டிங்ஸ் தான். அதே டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போங்க. இதெல்லாம் டிசேபிள் பண்ணிச்சிங்களா, அது எல்லாமே ஆஃபில் இருக்கும். அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான செட்டிங்ஸ்னு சொல்லலாம். கட்டாயம் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய செட்டிங்ஸ்னு சொல்லலாம். இதேமாரி விண்டோஸ் 11 எதனா டவுட்ஸ் இருக்குது, இந்த செட்டிங்ஸ் தெரியல, அதில் இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் விண்டோஸ் 11 எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். அசசரிஸ் எதனா தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிரிண்டர், லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.